நலன்களை காண்பேனா? பிரைஸ் தி லார்ட். வாழ்வோரின் நாட்டினிலே நான் ஆண்டவரின் நலன்களை காண்பேன் என்று நான் இன்னும் ஆண்டவரை நம்புகிறேன் என தாவீது சங்கீதம் திருப்பாடல் 27:13 கூறுவதை நாம் பார்க்கின்றோம். ஆம், பயத்தையும் கடும் எதிர்ப்பையும் சந்தித்த நேரத்தில் தாவீது எழுதிய சங்கீதம் இது. ஆம் அன்பானவர்களே, பயத்தை பார்த்து எதிர்ப்பை பார்த்து அவர் கலங்கவில்லை. நாகும் இறைவாக்கினர் நாகும் 1:3 சொல்லி இருப்பது போல, ஆண்டவருடைய வழி பெரும் காற்றிலும் சுழல் காற்றிலும் இருக்கிறது என்று சொன்னது போல தாவீதும் சொல்கின்றார், நான் இன்னும் ஆண்டவரை நம்புவேன். எவ்வளவு துன்பம் வந்தாலும் பரவாயில்லை, பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாய் நீ சமபூமி ஆவாய் என்று சொல்லப்பட்டது போல எனக்கு எதை குறித்தும் கவலை இல்லை. எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் நான் ஆண்டவரை நம்பிக்கொண்டே இருப்பேன் அந்த துன்பங்களின் மத்தியிலும் என்று கூறக்கூடிய தாவீது நமக்கு ஒரு பெரிய உதாரணமாக காணப்படுகின்றார். அன்பானவர்களே, ஆம், நீங்களும் கூட புயல் போல துன்பங்கள் வருகின்றதே, மாறி மாறி என்னை அடித்து கொண்டிருக்கின்றதே, இதனால் நான் கலங்கி போயிருக்கின்றேனே, என்ன செய்ய போகின்றேன், இதோ இப்பொழுதுதான் ஒரு பிரச்சனை முடிந்தது, அப்பாடா என்று நிம்மதி பெருமூச்சு விடலாம் என்று நினைத்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு புதிய பிரச்சனை. எப்பா, ஏன்பா எனக்கு இப்படிப்பட்ட பிரச்சனைகள் மாறி மாறி வந்து கொண்டிருக்கின்றன, புயல் போல என்று நீங்கள் கலங்கி கொண்டிருக்கின்றீர்களா? கவலைப்படாதீர்கள். காற்றை பார்த்து இறையாதே, கடலை பார்த்து அமைதியா இரு என்று சொன்ன ஆண்டவர், நம் அன்பு ஆண்டவருடைய கரத்தை நோக்குங்கள். புயலை அல்ல, புயல் அடிக்கட்டிலும் அவற்றை அடக்குவதற்கு என் ஆண்டவர் காத்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி அந்த புயலின் மத்தியில் ஆண்டவரை துதிக்க ஆரம்பித்து விடுங்கள். அன்பானவர்களை, நிச்சயம் நாம் அதிசயத்தை காண்போம் என்பதில் சந்தேகமே இல்லை. ஆம், குருடர்களை அவர்கள் தெரியாத பாதையில் நடத்தி அவர்கள் அறியாத பாதையிலே நான் அவர்களை அழைத்து கொண்டு வந்து கோணலை நான் செவ்வையாக்குவேன், இருளை அவர்களுக்கு முன்பாக நான் வெளிச்சமாக்குவேன், அவர்களை நான் கைவிடாது இருப்பேன் இவ்வாறு செய்து என்று நம் ஆண்டவர் கூறுவது போல நமக்கு என்ன நடக்கும் என்று தெரியாத வகையில் நாமும் இந்த குருடர்களைப் போலதான் இருக்கின்றோம். அப்படிப்பட்ட நேரத்தில் இந்த பிரச்சனைக்கு வழிதான் என்ன, தீர்வுதான் என்ன, ஆண்டவரே எனக்கு தெரியவே இல்லையே, அப்பா கண் தெரியாதவளை போல நான் காணப்படுகின்றேனே, நீர் சொல்லி இருக்கிறீரே நான் கைவிடாது இருப்பேன், நீ அறியாத பாதையில் உன்னை அழைத்து கொண்டு போவேன் என்று சொல்லியிருக்கின்றீரே, அந்த விதமாக இதோ நீர் என்னை அழைத்து கொண்டு செல்லும் இந்த பாதையில் நீர் சொல்லியிருக்கிறீரே நாகும் இறைவாக்கினரின் மூலமாக பெரும் காற்றில் சுழல் காற்றில் என்னுடைய வழி இருக்கிறது என்று, அதுபோல இந்த துன்பத்தின் மத்தியில் நீர் எனக்கு ஒரு வழியை காட்ட வல்லவராக இருக்கின்றீர். நீர் சர்வ வல்லவர், எனக்கு ஒன்றுமே தெரியாது ஆண்டவரே, ஆனால் அனைத்தையும் அறிந்த ஞான கண்மலை நீர். இதில் கூட இப்படிப்பட்ட ஒரு வழி இருக்குதா, அது எனக்கு தெரியவே இல்லையே, தெரியாம போயிடுச்சே என்று நான் புலம்பலாம். ஆனால் அப்படிப்பட்ட காரியத்தை செய்ய நீர் வல்லவராக இருக்கின்றீர் என்று நம்பி நான் என்னையே எனது குடும்பத்தினரையும் உமது பாதத்தின் அடியில் நான் சமர்ப்பிக்கின்றேன். ஆண்டவரே, நீரே எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும், எங்களை வழி நடத்தும் என்று நாம் கேட்போம். ஆண்டவர் நிச்சயம் நமக்கு அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கின்றார். அற்புதத்தை செய்ய வல்லவர் நம் ஆண்டவர் என்பதை மட்டும் நினைத்து இயேசுவோடு நடப்போம். அவரோடு நடந்து அவர் பேசுவதை விவிலியத்தில் வாசிக்கும் பொழுது அவர் பேசுவதை நாம் கேட்டு அவரோடு நாம் ஜெபத்தில் பேசி அவரோடு உள்ள உறவில் நாம் பலப்பட்டு கொண்டே போனோம் என்றால் நமக்கு விடுதலை நிச்சயம் நிச்சயம் உண்டு என்பதை நாம் ஒரு காலம் மறக்கக்கூடாது. ஜெபம் செய்வோம். அன்பின் தேவனே, எங்களை குறித்து எந்த நன்மைகளை நீர் பார்க்கின்றீரோ அந்த நன்மைகளையே எங்களது கண்கள் காணவும் வாஞ்சிக்கவும் எங்களுக்கு கிருபை புரிய வேண்டும் என்று உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமேன், ஆமேன், ஆமேன்.